Praise the Lord. Good evening. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வேலையிலும் உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் எங்களை தயவாய் நடத்தி வந்தீர். உம்முடைய அன்பு மாறாததாய், உம்முடைய கிருபை விலகாததாய், எங்களை எப்பொழுதும் நினைத்தருளுகிற தேவனாய், எங்களை விசாரிக்கிறவராய் எங்களை நடத்தி வந்த உம்முடைய எல்லா பாதைக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுப்பா, உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய கிருபை ஒரு நாளும் மாறாதது. இப்பொழுதும் உம்முடைய வசனங்களை, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நீர் எங்களை உருவாக்கின விதமும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படைய வேண்டிய விதங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள இப்பொழுது இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்கள் இருதயத்தின் மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளி, கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு உண்டாகும்படியாய் இப்பொழுதே உணர்வுள்ள இருதயத்தையும் தெளிவுள்ள சிந்தையும் கர்த்தர் தாரும். அது மாத்திரம் இல்லைப்பா, நாங்கள் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிதல் உள்ளவங்களா, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா, இணக்கமுள்ள இருதயத்தை, இணக்கமுள்ள ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தாரும். நீங்கள் மாத்திரம் இந்த நாளில் உயர்ந்துருங்க, எங்களோடு கூட பேசுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தொடர்ச்சியாக நாம் மனிதனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். The way God created human beings. மனிதர்களை கர்த்தர் உருவாக்கின விதம், மனிதனுக்குள்ள இருக்கிறதான நிறைய காரியங்கள், அதெல்லாம் எப்படி நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில், அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, அதாவது பாதிக்கணும் நல்ல விதத்துலையும், அதை சரியாக நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா மோசமான விதத்துலையும் பாதிக்கக்கூடியதான மனிதனுக்குள் மறைந்திருக்கிறதான தன்மைகள். போன செஷனில் நம்ம அந்த திங்கிங், பிளானிங், எக்ஸிக்யூட்டிங், மெமரி இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இல்லை யோசித்தல், சிந்தித்தல், நினைவுபடுத்துதல், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் அந்த செஷனை பார்க்காதவங்க, அந்த எபிசோட் பார்க்காதவங்க தயவு செஞ்சு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம அடுத்த முக்கியமான ஒரு பகுதி, இன்னும் 2 பகுதி இருக்குது. இதில் மனிதனுடைய உணர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து நம்ம மனிதனுடைய வீழ்ச்சி, பாவத்தினுடைய தன்மை, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு மனிதனுடைய உணர்வுகள், தி எமோஷன்ஸ் ஆஃப் மேன். இப்போ உணர்வு அப்படின்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதான ஒரு 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 தம்பதியினர் எடுத்துக்குவோம். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற ஒரு தம்பதியினர் எடுத்துக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவனை ஒருத்தர் நேசிக்கிறாங்க. அவங்க நேசிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ லவ் யூ அப்படி சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போய் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, ஐ லவ் யூ வித் ஆல் மை ஹார்ட் அப்படின்வாங்க. என் முழு மனசாக நான் உன்னைய நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அந்த நேசிக்கிறேன்ற வார்த்தையை விட நான் உன்னை காதலிக்கிறேன், ஒரு காதலன் காதலின்னு வச்சுப்போம். நான் உன்னை முழு மனசாக நான் என்ன பண்ணுறேன், உன்னை காதலிக்கிறேன். ஸோ இந்த காதல், இந்த அன்பு, இல்லை இந்த முழு மனசு, இல்லை இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த உண்மையாக நேசிக்கிறவங்களை பற்றி நான் சொல்கிறேன். உண்மையாக நேசிக்கிறவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளிப்படுத்துவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. இருதயத்தில் எதுவுமே மறைச்சி வைக்காமல் ஓப்பனாக பேசுவாங்க. உண்மையாக நேசிக்கிறவங்க. ஒரு சிலர் இப்போ ஃபேக்காக இன்ஃபேச்சுவேஷனில் இச்சையினாலே ஈர்க்கப்படுறவங்களும் லவ்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது காலப்போக்கில் தெரியும். ஸோ லவ் அப்படின்றது அது ஒரு உணர்வு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவேளை நம்மளுடைய புரிதல் அப்படி தான் இருந்திருக்கலாம். லவ் அப்படின்றது ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். லவ் அப்படின்றது உணர்ச்சியினுடைய ஒரு சின்ன பாகம் தான். அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு 10% தான். அன்பை வெளிப்படுத்துதல், இல்லை அன்பாக இருக்கிறேன்னு சொல்லுதல், இது ஒரு 10% தான். ஆனால் மிச்ச 90% அப்படின்றது அந்த அன்பு அப்படின்றதுல நான் அவங்கள நேசிக்கிறேன்றதுக்காக நான் எந்த லெவல் வரைக்கும் நான் அவங்களுக்கு உண்மையாக இருப்பேன், எந்த அளவுக்கு முழுசுமாக நான் உண்மையாக இருப்பேன், இதுதான் மிச்சம் 90. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்துட்டு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்திருந்தாருன்னா நமக்கு லவ்ன்ற வார்த்தை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நேசத்துக்காக என்ன எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவார்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அந்த மிச்சம் நம்மளை அந்த அன்புக்குள்ளே இழுத்தது என்ன தெரியுங்களா? நமக்காக தன்னுடைய ஜீவனை அவர் தந்தார் இல்லைங்களா? ஸோ த ஃபேக்ட் தட் ஹீ கேவ் இஸ் லைஃப் ஃபார் அஸ் பிகாஸ் ஹீ லவ்ட் அஸ். நம்மை நேசித்ததுனாலே, நமக்கு அவருடைய ஜீவனை தந்ததுனாலே அந்த அன்பை நம்ம என்ன பண்ணுறோம்? உணர்றோம். ஸோ லவ் அப்படின்னும் போது அதில் வந்து ஒரு சின்ன பாட்டு தான் வந்து உணர்ச்சிக்கு பொருந்தும். மிச்சம் ஒரு பெருவாரியான ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பின் வெளிப்பாடாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏன்னா லவ்ன்றது நிறைய நேரம் ஒரு எமோஷனாகவே தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் லவ்ன்றது எமோஷன், அதாவது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அது லவ்ன்ற ஒரு பெரிய வார்த்தை. அது நம்மளால் என்ன சொல்ல முடியாது, அதை வந்து நம்மளால் விவரிக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் மனுஷன் தேவனை நேசிக்கிற அந்த நேசம், தேவன் மனுஷனை நேசிக்கிற நேசம், இதை வந்து விவரிக்க வார்த்தையே கிடையாது. அவ்வளோ ஆழமான ஒரு காரியம். அது உணர்ச்சி அப்படின்ற ஒரு அழிந்து போகக்கூடிய, ஏன்னா உணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா உணர்ச்சிகள் போயிடும், அப்போது அழிஞ்சிருமா? ஆனால் கிடையாது. அன்பு அப்போ வந்து நம்ம மரித்தாலும், இப்போ ஒருவேளை உணர்ச்சி லவ்ன்றது ஒரு கம்ப்ளீட்டாக உணர்ச்சின்னு வச்சுப்போம், 100% எமோஷன்னு வச்சுப்போம். அப்போது லவ் என்ன ஆகிடும்? நம்ம மரித்ததுக்கப்புறம் லவ்வும் போயிடும். யோசிச்சு பாருங்கள். அப்போது மரித்ததுக்கப்புறம் அன்புன்றதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம மரித்தாலும் அன்பு நிலைச்சிருக்குது. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் தான் 1 கொரிந்தியர் 13 சொல்கிறாரு, எல்லாம் போயிடும்பா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றிலே அன்பு தான் ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நான் உயிர் வாழும்போது அந்த லவ்ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு எமோஷனாக எனக்குள்ளே இருக்குது. ஆனால் மரித்ததுக்கு அப்புறமும் அந்த லவ் நிலைச்சிருக்குது. காரணம் என்ன? அது மோர் தென் எமோஷனாக, ஒரு உணர்ச்சிக்கும் மேலே ஒரு தீர்மானமாக தேவன் என்னை நேசிக்கிற நேசத்தில் ஒரு பாகமாக அது இருக்கிறது. ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லவ்ன்றது ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி எமோஷனில் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ வந்து ஆங்கர் அப்படின்றது ஒரு எமோஷன் தான். ஆனால் அதே ஆங்கர் மனுஷனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது என்னவா மாறிடும்? பாவமாக மாறும் அப்படின்னு வசனம் சொல்லுது. சூரியன் மறைவதற்குள்ளே உங்களுடைய கோபம் தனிய கடவுது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்னு நம்ம சொல்கிறது எல்லாமே உண்மையாலுமே எமோஷன் தானா, இல்லை எமோஷன் தாண்டி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரியா? ஏன்னா மனுஷன் வந்து எமோஷ்னல் பீயிங்காக தான் கர்த்தர் உருவாக்கினார். அதுக்காக அவன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறதும் ரொம்ப டேஞ்சர் இல்லைங்களா? சொல்லுவாங்க பொதுவாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டோம்னா அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எமோஷ்னலாக நம்ம அட்டாச் ஆகிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்வாங்க. இப்போ ஒரு சில இந்த திருமணத்துக்கு முன்பதாக காதலிக்கிறவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது அதுதான் நடக்கும். அவங்க ஃபிசிக்கலாக செப்பரேட் ஆகிடலாம், ஆனால் எமோஷ்னலாக பார்த்திங்கன்னா அவங்களே நினச்சிக்கிட்டு அப்படியே நிறைய பேர் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ இந்த எமோஷன் அப்படின்றது சாதாரண காரியம் கிடையாது. இது கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் எமோஷன்ஸை கொடுக்குறாரு. ஹியூமன் பீயிங் மனுஷனுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் கொடுக்குறாரு. அதை நம்ம சரியாக எப்படி தேவனுக்காக நம்ம பயன்படுத்தணும், அந்த எமோஷன் அதனுடைய சரியான அளவு என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போது கர்த்தர் வந்து மனுஷங்கிட்ட பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கட்டளை என்ன சொல்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், பாருங்கள் 3 வார்த்தையை நான் ரெட்டில் போட்டிருக்கேன், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 3 காரியம்: இருதயம், ஆத்துமா, அன்பு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்குவோம், இருதயம், ஆத்துமா. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட்னு சொல்லலாம், ரொம்ப நெருங்கி இருக்கிறது. ஸோ இது 2 நாளும் நம்ம என்ன பண்ணணுமா? அன்பு கூற வேண்டும். அப்புறம் முழு மனது, மனதையும் நம்ம ஹைலைட் பண்ணிவிடுவோம், நான் அதை ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டேன். இருதயம், ஆத்துமா, மனது, இது 3 நாளும் நம்ம என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். அப்போது இது எங்கேருந்து வருதுங்க? அந்த அன்பு கூறுதல், தேவனை நேசித்தல். ஏசப்பா எனக்காக எல்லாம் தந்தார், எனக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தார், அதனால் நான் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் அவரை நான் நேசிப்பேன் அப்படின்றது அந்த தாட் அது எங்கேருந்து வருது? இங்கே மூளையிலேருந்து வரல, அது என்னுடைய இருதயத்திலேருந்து வருது. அது எப்படி ஆரம்பிக்குது? எமோஷனாக ஆரம்பிக்குது, ஒரு உணர்வாக ஆரம்பிக்குது. ஆனால் உணர்விலே நம்ம நிற்க முடியாது.
ஏன்னா நான் சொன்ன மாதிரி உணர்வுன்றது மாறிடும். உணர்வுன்றது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன் நம்ம மரித்ததுக்கப்புறம் உணர்வுன்றது ஒன்று இல்லவே இல்லாமையே போயிடும். ஆனால் இந்த உணர்வுன்றது ஆரம்பத்தில் அது ஆரம்பிக்குது. ஆனால் அது எப்படி மாறுது? அது ஒரு தீர்மானமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷனாக மாறுது. அதை தான் நம்ம 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 வேதாகம வார்த்தையில் சொல்லணும்னா உடன்படிக்கைன்னு நம்ம சொல்லலாம். ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாரு. அவருடைய ஹார்ட்டு ஃபுல்லாக யார் தான் நிறைஞ்சிருந்தாங்க? நம்ம தான் நிறைஞ்சிருந்தோம். நான் நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம அவருடைய ஹார்ட்டில் உணர்ச்சி பூர்வமாக அப்படியே ரொம்ப நேசித்து உருகி உருகி நம்மளை நேசிக்கிற தேவன். இப்போ அந்த நான் உங்களை நேசிக்கிறேன்னு மட்டும் சொல்லிகிட்டே இருந்திருந்தாருன்னா அது எப்படி நேசத்தை நம்ம எப்படி பார்க்குறது? அப்போ அந்த நேசத்தினுடைய விளைவாக தான் உடன்படிக்கை பண்ணுறாரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ எந்த ஒரு காரியமும், அதாவது எந்த ஒரு ரொம்ப முக்கியமாக இந்த அன்புன்றதை வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் இப்போ பார்ப்போம். அன்புன்றதை ஆரம்பிக்கும் போது எமோஷ்னலாக தான் அது ஆரம்பிக்குது, உணர்ச்சியின் அடிப்படையில் தான் ஆரம்பிக்குது. ஆனால் அது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அது எப்படி நிலைப்படுத்தப்படுது தெரியுங்களா? ஒரு செயலினாலே. எப்படிப்பட்ட செயல்? அந்த அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் நான் ஆரம்பித்தாலும் நான் வெறும் உணர்ச்சியில் நான் உங்களோட கூட இருக்க போகிறதில்ல, உங்களோடு கூட எல்லா நிலையிலும் நான் இருப்பேன்னு சொல்லி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஒரு செயலாக அது மாற்றப்படுகிறது. அப்படி தான் ஏசப்பா சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி புதிய உடன்படிக்கையினாலே, இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையினாலே அந்த லவ்வை என்ன பண்ணுறாருங்க? முழுமையடைய செய்கிறார். இப்போ நம்மளும் அதே மாதிரி தான். இப்போது ஃபஸ்ட்டு டைம் நம்ம காஸ்பல் பற்றி கேட்குறோம். ஏசப்பா எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், அந்த ரத்தம் எனக்காக தான் முழு பாடுகளையும் பட்டாருன்ன உடனே என் இருதயம் என்ன ஆகுது? உடையுது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அழுகிறேன். ரசிக்கப்படும் போது முதல் நாள் நம்ம பாவ மன்னிப்பு செய்யும் போது என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பாக அழுது தானே ஒப்பு கொடுத்துருப்போம். ஸோ அது ஒரு எமோஷன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே அழுதுகிட்டே இருக்கிறோம் இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இயேசு எனக்காக ஜீவனை தந்தார், அன்பை வெளிப்படுத்தினார். இப்போ நான் என்னுடைய அன்பை இப்படி ஆரம்பித்தேன். ரசிக்கப்படுற அன்றைக்கி அழுது என்னுடைய எமோஷன் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் நான் சும்மா அழுதுகிட்டே இருக்க போகிறதில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம சைடில் இருந்து நம்ம செய்கிற உடன்படிக்கை. அவரோட என்ன பண்ணுறோம்? அவர் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையில் அவர் எனக்கு செஞ்சார். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நான் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இதுவும் எதனுடைய அடிப்படையில் தான்? உணர்வின் அடிப்படையில். என்னுடைய இருதயத்திலிருந்து இது தோன்றுது. ஆரம்பிக்கும் போது எமோஷ்னலாக ஆரம்பிக்குது, அப்படியே உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. ஆனால் நான் அதை எப்படி நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்? அது நிலை நிற்கணும் அப்படின்னா அது ஒரு தீர்மானமாக மாறணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சரி பாருங்கள், இப்போ ஒரு சில காரியங்களை இருதயத்திலிருந்து வருகிற காரியங்களாக நான் போட்டிருக்கிறேன். ஸோ நான் தமிழில் சொல்கிறேன், நான் ஆங்கிலத்தில் தான் நான் டைப் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க நீங்கள் எழுதிக்கோங்க. முதலாவது அன்பு. மத்தேயு 22:37 இந்த அன்பு எங்கேருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது அப்படின்றத மத்தேயு 22:37 நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது கான்ஃபிடென்ஸ். அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த தன்னம்பிக்கை. அதை யோவான் 14:1 நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்தோம்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ முதலாவது அன்பை பற்றி பார்க்கலாம். மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. டு லவ். இது இருதயத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். அடுத்ததா கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ்னா என்னது? யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஸோ இங்கே விசுவாசம்ன்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாலுமே ஆக்சுவல் வேர்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு திட மனசாக இருங்க, திட நம்பிக்கை உள்ளவங்களா இருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய டிரான்ஸ்லேஷனில் விசுவாசம்ன்ற வார்த்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் நிறைய லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா திட நம்பிக்கை, திட நம்பிக்கை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக யோவான் 16:6 அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறோம், இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஸோ ஒரு சில காரியங்களை ஏசப்பா சொல்கிறாரு, அதனால அவங்களோட இருதயம் என்னவா இருக்குதுங்களா? சீஷர்களோட இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. ஸோ அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாகும்படி அந்த இடத்துல சந்தோஷம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும்படியாக அவர் அந்த காரியம். ஸோ துக்கத்தினால் நிறைந்திருக்கு, நீ துக்கப்படாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
அடுத்ததா பிலிப்பியர் 4:7 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். தேவ சமாதானம் இதுவும் இருதயத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். அடுத்தது அப்போஸ்தலர் 2:26. அப்போஸ்தலர் 2:26 வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், இது ஒரு இருதயத்தினுடைய ஒரு உணர்வு, ஒருமனப்படுதல், டு கம் டுகெதர் as one in the spirit. தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணுகிறாங்க. அந்த ஆதி திருச்சபையில் இருந்ததான மக்கள். ஒரு மனம் அப்படின்றதும் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு காரியம். அடுத்ததாக வெறுப்பு. மத்தேயு 15:19. மத்தேயு 15:19. எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், பாருங்க, கொலைபாதகங்கள், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணங்கள் அப்படின்னு சொல்லி மாம்சத்தின் கிரியைகளை பற்றி கர்த்தர் சொல்றார். மாம்சத்தின் கிரியை எங்கிருந்து வருதுன்னு சொல்றாரு? இருதயத்திலிருந்து தான் வருது அப்படின்றார். ஸோ இருதயம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்குது இல்லையா? அடுத்தது பாருங்க, யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படாதீங்க அப்படின்ற ஒரு காரியத்தை ஏசப்பா இங்க சொல்றாரு. அடுத்ததா யோவான் 16:18. யோவான் 16:18. கொஞ்ச காலம் என்கிறாரு, இது என்ன இவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே அப்படின்றாங்க. ஸோ அங்கே என்ன அப்படின்னா, அது அவங்க சொல்கிறது வந்து அவங்களுக்கு புரியவே இல்லை. ரொம்ப அவருடைய டீச்சிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. காஸ்பல் ஆஃப் ஜானில் வந்து நம்ம படித்து பார்க்கும்போது அவருடைய டீச்சிங் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இவருடைய வார்த்தையெல்லாம் நமக்கு புரியல. அதாவது உண்மையாலுமே அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் புரியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க சாரோ. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். சங்கீதம் 131 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 131. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்கள் நான் தலையிடுகிறதில்லை. தாயின் பால் மறந்த குழந்தை போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இங்கே பாருங்க, அவர் என்ன பண்ணுறாரு? என்னுடைய இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல. அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படியே ரொம்ப துவண்டு போய் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லலாம். துவண்டு போகுதல் அப்படின்ற வார்த்தை. அடுத்ததாக டிவிஷன் அண்ட் ஸ்ட்ரைஃப், பிரிவினை அப்படின்ற ஒரு காரியம் இருதயத்தினுடைய ஒரு உணர்வு தான். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:10 நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸோ இது இருதயத்தினுடைய ஒரு காரியம். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை. அடுத்ததா அதை 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் இதெல்லாம் இருதயத்தில் இருக்கக்கூடியதான கிரியைகள். ஸோ இதெல்லாமே வந்து அந்த வசன ரெஃபரன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே இருதயத்திலிருந்து தோன்றுகிற பலவிதமான காரியங்கள். ஒரு சிலது ஏசப்பா சொன்னது, ஒரு சிலர் அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்கள். சரிங்களா? அப்போ இவ்வளவு உணர்வுகள் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. ஆனாலும் நல்லா கவனிக்கணும், ஆனாலும் இவ்வளவு உணர்வுகள் இருந்தாலும் எந்த உணர்வை என்னுடைய இருதயத்தில் நான் என்கரேஜ் பண்ணணும், அதாவது எந்த உணர்வை என் இருதயத்துக்குள்ள நான் கொண்டு வரணும், எந்த உணர்வை என்னுடைய இருதயத்தில் நிலைநிறுத்த வைக்கணும் அப்படின்றது என் கையில் தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ உதாரணத்திற்கு கோபம்ன்ற ஒரு உணர்வுன்னு சொல்கிறோம், எரிச்சல் பிரிவினைன்றது உணர்வுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த எரிச்சல் ஓகே, அந்த நேரத்துக்கு ஒரு எரிச்சல் வரலாம், அந்த நேரத்துக்கு ஒரு கோபம் வரலாம். ஆனால் அதுவே நிலையாக இருக்கும்படி என்னுடைய இருதயத்தில் தங்கிடுச்சுன்னா அது என்னுடைய பிரச்சனை. அது உணர்ச்சியினுடைய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு எமோஷனுங்க, அது போக மாட்டேன்னுதுங்கன்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் அன் எமோஷன். அதாவது இந்த காரியங்கள், இப்போ சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே எமோஷனாக தான் ஆரம்பிக்குது.
ஆனால் அதுக்கப்புறம் அதை நிலைநிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதயத்தில் ஏதோ ஒரு தாட் ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், அன்புன்றது ஒரு ஒரு உணர்வு அப்படின்றது தான் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ எப்படி ஆரம்பித்தோம்? ஏசப்பா பற்றி நம்மக்கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க, நம்முடைய இருதயம் உடைஞ்சி அழுது அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தி, உணர்வை வெளிப்படுத்தி, அன்பை வெளிப்படுத்தி, அதுக்கப்புறம் அவருக்காக நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். கரெக்டாக? அப்படி தானே கண்டினியூ ஆகுது. ஒருவேளை அழுது நான் அன்றைக்கே மறந்துட்டேன்னா அது பேர் உண்மையான அன்பு கிடையாது. இப்போது இந்த எக்ஸ்ட்ரீம் சைடு இப்படி எடுத்துக்குவோம். இப்போது ஒருத்தர் மேலே எனக்கு ஒரு கோவம் வருது. ஒருத்தர் வந்து எனக்கு இப்போ என்னுடைய மனைவி எடுத்துக்குவோம். என்னுடைய மனைவி வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. செஞ்சவொடனே எனக்கு செம கோவம் வருது. இப்போ எனக்கு கோவம் வந்த உடனே அது உணர்வு. நல்லா கவனிக்கணும். அது ஒரு உணர்வு. அந்த கோவம் வந்த உடனே பிசாசு உள்ளே வந்து எல்லாத்தையும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் அந்த கோவத்தை நான் நிலைப்படுத்தும்படி, என் இருதயத்திற்குள்ளே நிலைப்படுத்தும்படி நான் முடிவு பண்ணேன்னா அது அடுத்து என்னவா மாறுது தெரியுமா? கசப்பாக மாறுது, வெறுப்பாக மாறுது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆரம்பிக்கும் போது கோவமாக ஆரம்பிக்குது. ஆனால் அது ஏன் தாட்டு தான். அந்த கோவத்தை தூக்கி போடு, என் மனைவி தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே ஏதோ ஒன்று பண்ணியாச்சு, அது ஓகே, அது சரி செஞ்சாச்சு, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, ஏதோ ஒன்று செஞ்சாங்க, அது ஓகேவாயிடுச்சு. ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்டாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாட், அந்த எண்ணத்திலேயே நான் குடிகொண்டிருந்தேன்னா அந்த கோபம் என்கிற உணர்வு அடுத்த நிலைமைக்கு போய் அது என்னவா மாறிடுங்க? கசப்பாக மாறிடும். கசப்போ இல்லை வெறுப்போ மாறிடும். அப்போ அது என்ன ஆகுது? பிசாசு நுழைவதற்கு ஒரு வாசலாக அது மாறுகிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ எதுவுமே, அது வெறுப்பாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் எமோஷன் ஃப்ரம் அவர் ஹார்ட். இருதயத்திலிருந்து வருகிற ஒரு உணர்வுலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கண்டினியூ பண்ணணுன்றது தான் முக்கியம். தேவையில்லாததை தூக்கி போட்டுடலாம். அது உணர்வாகவே போய்ட்டும். அந்த நேரத்தில் மேபி என் மனைவி நான் திட்டியிருப்பேன், கத்தியிருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், ஆனால் அது போயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அன்பு என்னை தொடும் பொழுது உணர்த்தப்பட்டு நான் அழுதேன், கதறினேன், ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்குறேன். கேட்டுட்டு ஏசப்பாவை இனிமேல் என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஆல் தோஸ் ஃபீலிங்ஸ், இந்த உணர்வுகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது இருதயத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் அதை ஆரம்பித்து கண்டினியூ பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அதை கண்டினியூ பண்ணணுமா? அது நல்லதாக இருந்தால் கண்டினியூ பண்ணலாம், தொடரலாம். இல்லை அது தேவையில்லாததாக இருந்தால் என்ன பண்ணிடணும்? அந்த உணர்வை நம்முடைய இருதயத்தை விட்டு நம்ம எடுத்து போட்டுற வேண்டும். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்டலெக்ட்னு சொல்கிறோம். அதாவது எது எனக்கு தேவையானது, எது எனக்கு தேவையில்லாதது. இப்போ ஏசப்பாவை நேசிக்கிற நேசம் எனக்கு ரொம்ப தேவை. ஒருத்தர் மேலே இருக்கிற கருணை, இரக்கம், இது எனக்கு ரொம்ப தேவை. இதெல்லாமே ஒரு ஒரு உணர்வை தானே வருது. ஆனால் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், ஒரு தீர்மானம் எடுத்து அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். அதே இன்னொரு பக்கம் திடீர்னு கோபம் வருது, திடீர்னு எனக்கு எரிச்சல் வருது. ஸோ அதை நான் என்ன பண்ணல, அது எனக்கு தெரியுது, இது ஒரு உணர்வுன்னு தெரியுது, ஆனால் அதை நான் தொடரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இதிலேருந்து பார்க்கும்போது நமக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் இந்த உணர்வுகள் எல்லாமே, இந்த எமோஷன்ஸ்லாம் எதுக்காக கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது அவனுடைய இருதயத்தை மேம்படுத்துவதற்காக, டு என்ரிச் ஹிஸ் லைஃப். எமோஷனே இல்லாத ஒரு மனுஷனை நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்? அடா ஜடம் மாதிரி இருக்கிறா அப்படின்வோம். லிட்டரலி லைக் அன் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உணர்ச்சியும் இல்லாத மாதிரி இருக்கிறானே அப்படின்வோம். அவர் ஹியூமனாக இருப்பார், அவருக்கு சோல் இருக்கும், அவருக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் உணர்ச்சி இல்லாத ஒரு மனுஷன் என்னன்னு திட்டுவோம்? அவனுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லையே அப்படின்வோம். காரணம் என்ன? அவர் எமோஷன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு மனுஷனாக இருந்தாருன்னா அப்படி தான் சொல்லுவோம் நம்ம. ஆனால் இந்த எமோஷன்ஸ் வந்து என்ன பண்ணுதுங்க? நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துது. ஸோ அந்த எந்த எமோஷனில் தொடரணும், எந்த எமோஷனை தொடரக்கூடாதுன்றது தீர்மானிக்கிறது நம்மளுடைய கரங்களிலே இருக்கிறது. ஸோ அப்போது இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான இந்த இன்டலெக்ட், அவனுடைய அந்த 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 சிந்தனையில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் தீர்மானிக்கிறார், அவர் டெசிஷன் எடுக்கிறார். இந்த காரியத்தை நான் பின்தொடர்வேன், இந்த காரியத்தை நான் பின்தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி, எந்த எமோஷன் என்னுடைய இருதயத்தில் இருக்கணும், எந்த எமோஷன் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார்? இன்டலெக்சுவலாக, அவர் அறிவுபூர்வமாக சிந்தித்து அதை அவர் செயல்படுகிற மனுஷனாக அவர் இருக்கிறார். சரி, இப்போது இந்த உணர்வுகளை பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு கருத்து சொல்லிட்டேன். இப்போ இந்த உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது எப்படி நமக்கு பிரயோஜனப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தா 3 காரியங்கள். முதலாவது,
ரட்சிப்பு பெறுகிற அன்று, கன்வர்ஷன், நம்மளுடைய மனம் மாற்றப்படும் பொழுது, நம்முடைய மனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டு நான் உடைக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஸோ இங்கே தான் இது ஆரம்பிக்குது, கன்வர்ஷன். அடுத்து ரெண்டாவதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நான் வளருவதற்கு எனக்கு எமோஷன் தேவை. இங்கே எமோஷன் நமக்கு தேவைப்படுது. அடுத்து மூன்றாவதாக, மற்றவரோடு, சக மனிதர்களோடு நான் பழகுவதற்கு எனக்கு உணர்வுகள் தேவை. ஸோ 3 காரியம். முதலாவது ரட்சிப்பின் அனுபவம், ரெண்டாவதா கிறிஸ்துவில் வளருவதில் எனக்கு உணர்வுகள் செயல்படுகிறது, அடுத்து மூன்றாவதா மற்றவரோடு, தேவ பிள்ளைகளோடு பழகுவதிலே எனக்கு இந்த காரியங்கள் தேவைப்படுகிறது. ஸோ முதலாவது கன்வர்ஷன் பார்க்கலாம். இப்போது கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இது மதம் மாற்றுறது கிடையாது, அதாவது அந்த மதம் மாறுதல் அப்படின்ற அந்த கன்வர்ஷன் பற்றி கிடையாது. இது மனதார ஒருவரை ஏற்றுக்கொள்ளுதல், அதை கன்வர்ஷன், அதையும் கன்வர்ஷன் தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? டு அக்செப்ட் ஜீசஸ் ஆஸ் ஆர் லார்ட் அண்ட் சேவியர், ஆண்டவரும் ரட்சகருமாய் ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ இங்கே யாருமே உங்களை யாரும் கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னா ரட்சிப்பே சரி கிடையாதுன்னு தான் அர்த்தம். கட்டாயப்படுத்தக்கூடாது. ஜீசஸ் எங்கேயுமே இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபோர்ஸ் பண்ணுங்கப்பா, கட்டாயப்படுத்துங்க அப்படின்லாம் சொல்ல, எந்த இடத்துலையும் அது சொல்லப்படவே இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் இந்த கட்டாயப்படுத்துதல் அப்படின்றது இந்த கன்வர்ஷனில் கிடையவே கிடையாது. ஏன்னா அது அவங்க இருதயத்தில் அவங்க உணரணும், அது ஒரு ஃப்ரீ எக்ஸ்பிரஷன், அது எக்ஸ்பிரஸ் பண்ணணும். என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? அவங்க இயேசுவை நான் நம்புகிறேன், ஐ ட்ரஸ்ட் ஜீசஸ், ஐ பிலீவ் ஹிம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணணும்? அவங்க அதை வெளிப்படுத்த வேண்டும். பாருங்கள், யோவான் 5வது அதிகாரம் 24வது வசனம். சீக்கிரமாக முடிக்கிறேன், ஆக்சுவலி மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் ஆஃப் சூன். 5:24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஸோ இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த வசனத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது கேட்டு அதை நம்புறவங்க, ஃபோர்ஸ் பண்ண முடியாது, கன்வர்ஷனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்பிக்கைக்கு எது தேவைப்படுது? உணர்வு, எமோஷன் தேவைப்படுகிறது. அதே போல் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். The bride and the spirit say come அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில். கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஸோ அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், டு கம் டு அக்செப்ட் ஜீசஸ், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது கட்டாயப்படுத்தப்படுறதில்ல, இட் இஸ் அன் இன்விடேஷன். ஒரு பத்திரிக்கை வச்ச மாதிரி, ஒருத்தவங்க வீட்டில் பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா அது போகிறதும் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. பத்திரிக்கை தான் வைக்க முடியும், உங்களை பிடிச்சி யாரும் இழுத்துட்டுலாம் போக முடியாது இல்லையா? ஸோ அப்போ அதே போல தான் ஏசப்பாவும் நம்மளை சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு அழைப்பு. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜான் சொல்கிறாரு, சர்ச்சும் ஆவியும் இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போது ஏசப்பா அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு வாழ்கிறவங்க யார்? திருச்சபை, சபையாகிய சரீரம். இப்போ சபையும் சபையோடு இணைந்த ஆவியும் ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து என்னன்னு சொல்கிறாங்களா? ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். இவாஞ்சலிசம்ன்றது இதுதான், சுவிசேஷத்தை சொல்கிறது, அழிந்து போகிற இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை வெளிச்சத்தை காண்பிக்கிறதுனுடைய தாற்பயமே இதுதான். என்னன்னா, கம் டுவர்ட்ஸ் த லைட், வெளிச்சத்திற்கு வாருங்கள், அழிவுக்குள் போகாதீர்கள், ஆபத்து இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல தான் முடியும், கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் நம்மளுடைய தேசத்தில் அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அப்படின்ற ஒன்று பல மாநிலங்கள், போன வாரம் சண்டே கூட சொல்லியிருந்தேன், பல மாநிலங்களில் தீவிரமாக அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்தில், தமிழ்நாட்டில் எப்போ அரசியல் நிலை மாறும், எப்போ இந்த மாதிரி சட்டங்கள் வரும்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். நம்ம அதற்காக ஜெபிக்கணும். அதற்காக நம்ம செய்ய வேண்டிய ஞானமுள்ள காரியங்களையும் தேவ சமூகத்தில் கேட்டு, தேவ மனிதர்களிடத்தில் ஆலோசனையை கேட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். சரியா? சரி, அடுத்ததா இப்போ பாருங்கள், இதுதான் நாம் பார்த்தோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே செயல்படும் பொழுது அவர் அந்த இன்விடேஷனை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 உணர்வை அவர் ஏற்படுத்துகிறார். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ சில நேரங்களில் 100% என்னுடைய உணர்ச்சி மாத்திரம் கன்வர்ஷனில் செயல்படுறதில்லை, என் கூட சேர்ந்து யாரும் எனக்கு அந்த உந்துதலை தராங்க தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட்டும்
எனக்குள்ள வந்து எனக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஓகே அக்செப்ட் ஜீசஸ், இயேசுவை ஏற்றுக்கொள், அவர் உன் வாழ்க்கைக்கு தேவை, இவர் இல்லைன்னா நீ அழிஞ்சிருவ அப்படின்ற ஒரு ஒரு புஷ், லைட்டாக ஒரு சின்ன புஷ் தான். அதை அந்த அந்த புஷ்ஷுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஒரு தாட், ஒரு இப்போ ஒருத்தர் எனக்கு பத்திரிக்கை ஒருத்தர் கொடுக்குறாரு. பக்கத்தில் இருந்து இப்போ எனக்கு பத்திரிக்கை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் இருக்கிறவர் அந்த பத்திரிக்கையை நான் வாங்கலைன்னா நிறைய விஷயத்த நான் இழந்துருவேன் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற இப்போ வாங்குப்பா போகலாம்ப்பா, இது நல்லதுப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரா இல்லையா? என்னுடைய நலனை விரும்புகிறவர் சொல்லுவார் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் சுவிசேஷன்றது எனக்குள்ளே வருது. சாதாரண நான் கேட்குறேன், எனக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க. இப்போது கேட்கும்போது பக்கத்தில் இருந்து ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க, ஒரு சின்ன ஒரு உணர்வு, இதுதான் ஆவியானுடைய செயல்பாடு. ரட்சிப்பிலே, கன்வர்ஷனில் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு அதுதான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே லிட்டில் ஒரு லிட்டில் நட்ஜ் கொடுக்குறாரு. நச்சுன்னா ஒரு சின்ன ஒரு அப்படியே ஒரு புஷ், செய்ப்பா பரவாயில்ல, இதை செய், இது உனக்கு தேவை அப்படின்றத ஒரு உணர்த்துதலை தரார். அவர் நல்லா கவனிக்கணும், அவர் கட்டாயப்படுத்தலை, தரத்தரன்னு நம்மளை இழுத்துட்டு போல, நமக்கு ஒரு உணர்த்துதலை கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ அது எப்படி ஆரம்பிக்குது? ஒரு உணர்வுலேருந்து ஆரம்பிக்குது. ஆவியான ஒரு சின்ன உணர்த்துதலை கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிப்படைகிறார்கள். சரிங்களா? ஸோ பாருங்கள், அதுதான் நான் பார்க்குறேன், அதுதான் நம்ம போட்டிருக்கிறோம். அவர் என்ன பண்ணுறான்? ஸோ த காஸ்பல் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா, இன்டலெக்ட், அதாவது அந்த வார்த்தையினால். இப்போ ஒருத்தங்க வந்து சுவிசேஷம் சொல்லும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஓ ஆமாம்ல, அப்படி தான் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. அடுத்ததாக அந்த பாவத்தை பற்றி உணர்த்தப்பட்டு அன்பு, தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை தொட்ட உடனே அது எமோஷன், இன்டலெக்டாக வருது. காதலியே கேட்குறீங்க, இயேசு உங்களுக்காக வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் ரத்தம் சிந்தினார், ரத்தத்தினாலே மீட்பு உண்டு, அவர் அந்த ரத்தத்தினாலே நமக்காக பரிந்து பேசுகிறார், திரும்ப வரப்போகிறார். இதெல்லாம் இன்டலெக்ட், மூளைக்குள்ளே போயிடுச்சு. மூளைக்குள்ளே போன உடனே அது எங்கே போகுது? என் இருதயத்தை தொடுது. அங்கே எமோஷனாக மாறுது. அது எமோஷனாக அதுதான் போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னுடைய இருதயத்தை தொட்டதுக்கப்புறம் அடுத்ததாக என்ன பண்ணுறேன்? அடுத்துலேருந்து அடுத்த மாற்றத்துக்குள்ளே போகிறேன். என்னது? ஒரு டெசிஷனாக என்னுடைய சுயத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் சொல்கிறது புரியுதா? இன்டலெக்ட் பாருங்கள், 3 விஷயம் நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்டலெக்ட்னா என்னது? என் புத்தியில் நான் ஒரு சொல்லப்படுற விஷயத்தை புரிந்து உள்ளே எடுத்துக்கிறது. அடுத்து ரெண்டாவதா என் இருதயத்துக்குள்ளே அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டு அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அது உணர்த்தப்பட்டு, அது மேபி அது அழலாம், இல்லை இருதயம் நொறுக்கப்படலாம். ஏசப்பா எனக்காக மரித்தார் அப்படின்ற அந்த காரியம் என்னுடைய இருதயத்தை நொறுக்கும். அடுத்து மூணாவதான் என்ன பண்ணுறேன்னா, இப்படிப்பட்ட இயேசுவுக்காக என் வாழ்க்கையவே நான் ஒப்பு கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த 3 காரியங்கள். 3மே வந்து பார்த்தீங்கன்னா உணர்வு தான். இதெல்லாமே உணர்வு தான். ஆனால் அது சரியான அந்த ஆர்டரில் செயல்படும் பொழுது அது நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பாக இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து இன்டலெக்ட், சரிங்களா, அதாவது சுவிசேஷத்தை கேட்குறாரு. அடுத்து ரெண்டாவது எமோஷன், இருதயத்தில் வாங்கிறாரு. ஆனால் 3வது விஷயத்தை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, இயேசுவை நான் பின்பற்றுவேன், ரட்சிப்பை காத்துக்கொள்ள நான் முயற்சி எடுப்பேன்றது அந்த அந்த விஷயத்தை அவர் தீர்மானம் பண்ணலன்னா எமோஷனோடையே போயிடும். அது அன்றைக்கி அழுதுருப்பார், அன்றைக்கி அழுது இல்லை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் உட்காந்து ஏதாவது கேட்டிருப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரால் ரட்சிப்பில் நிலைத்து இருக்க முடியாது. ஏன்னா அவர் என்னவா மாறல. அந்த தேர்டு பார்ட் ஆஃப் தி எமோஷன், தேர்ட் பார்ட் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னதுங்க? டு டிசைடு, ஒரு தீர்மானம். அவர் என்ன தீர்மானம் எடுக்கிறாரு? இங்கே கேட்டார், இங்கே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, அடுத்து உள்ளத்திலிருந்து ஒரு தீர்மானமாக இது செயல்படுது. ஸோ இதுதான் ரட்சிப்பிலே செயல்படுகிற காரியம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் growth in Christ. கிறிஸ்துவிலே வளருவதில் இந்த உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, நான் போட்டிருக்கேன் பாருங்க. We must serve God as believers the same way we are saved by faith from the heart. எப்படி ரட்சிக்கப்படும் பொழுது, தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம தேவனை அந்த இருதயத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான் தேவனுக்குள் வளருவதிலும் அதே ரெஸ்பான்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு வசனம் 2 வசனம் போட்டிருக்கேன், அதை வாசிச்சோன்னா நமக்கு புரியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். திரும்ப வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ நம்ம பார்க்குறோம் இருதயத்திலிருந்து வருகிற விசுவாசம். இப்போ ஏசப்பா கிட்ட நான் வரேன்,
ஏசப்பா கிட்ட வந்த உடனே என்னுடைய இருதயத்தில் வரக்கூடியது என்னதுங்க? ஒரு விசுவாசம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்டெலெக்ட், எமோஷன், வில். இன்டெலெக்ட்னா அது புத்தி கூர்மையில் சொல்லப்பட்டதை புரிஞ்சுக்கிட்டேன். எமோஷன்றது அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அதை அழுதேன், மனசு உடைக்கப்பட்டது. மூணாவது ஒரு தீர்மானமாக எடுக்கிறேன். இது கன்வர்ஷன், அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஆனால் அதுக்கப்புறம் இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுது, தேவனுக்குள் வளரும் போது எனக்கு தேவைப்படுது என்ன தெரியுங்களா? அதே இருதயத்தில் எனக்கு தேவைப்படுற இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா ஃபெய்த். விசுவாசத்தோடு நான் அவரிடத்தில் வர வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டேஞ்சிபிளாக ஏதாவது இருக்கா? அதாவது தொட்டு உணரக்கூடிய விதத்தில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா? சொல்லுங்களேன். ஃபிசிக்கலாக ஏதாவது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு இப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிக்கப்படுற நாள் அன்னைக்கு கர்த்தர் வந்து உங்களுக்கு ஒரு பத்திர பேப்பரில் நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்லி பத்திர பேப்பரில் போட்டு கையெழுத்து போட்டு ஒரு ஃபிசிக்கல் காப்பி கையில் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும் இல்லையா? அது வேஸ்ட்டு. அது ஏன்னா அது அழிந்து போகக்கூடியது. ரெண்டாவது, அது இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அது திடீர்னு அழிஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு, யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது நம்பிக்கையே இருக்காது. ஆனால் அந்த உடன்படிக்கை, அந்த அன்பு அப்படின்றது ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு? யாராலையும் திருட முடியாத ஒரு விஷயமா இட் இஸ் நாட் டேஞ்சிபிள். தொட்டு உணரக்கூடியது அல்ல, ஆனால் அனுபவிக்கக்கூடியது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? தொட்டு உணரக்கூடியது அல்ல, ஆனால் அனுபவிக்கக்கூடியது. அப்படி தான் விசுவாசம். ஸோ இப்போ விசுவாசன்றது கண்ணால் பார்க்கவும் முடியல, தொட்டு உணரவும் முடியல, ஆனால் அதை அனுபவிக்க முடியும். அதனால தான் என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. அதை யாராலையும் திருட முடியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏசப்பா என் மேலே வச்சிருக்கிற அன்பாக இருக்கட்டும், நான் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசமாக இருக்கட்டும், அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது? திருட முடியாது. ஏன்னா அது ஃபிசிக்கலாக கிடையாது. ஃபிசிக்கலாக அது கிடையாது. அது வந்து ஸ்பிரிச்சுவலான விஷயம்னு சொல்ல முடியாது. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அது வந்து நான் உணர்ந்து, நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், உணர்ந்து. ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். நான் அதை உணர்ந்து, அதை விசுவாசத்தினாலே, ஐ பிலீவ் இட் இஸ் தேர், ஐ ஹாவ் ஃபெய்த் தட் இட் இஸ் ஹியர். என்னுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் இருக்கிறது. இப்போ உங்கள் விசுவாசத்தை வந்து எங்கே காமிங்க அப்படின்னா அதை காமிக்க முடியுமா? இல்லை. யாக்கோபு சொல்கிறாரு, அப்போ கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய கிரியையை காமிக்கிறேன், உன்னுடைய விசுவாசத்தை நீ காமினா, வெறும் விசுவாசத்தை நீ எப்படிப்பா காமிப்பா அப்படின்னு சொல்கிறார். ஸோ கிரியைகளில் நம்ம இதை என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஃபெய்த்ன்றதுக்கு ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு காரியம், ஒரு பத்திர பேப்பரு, ஒரு கவர்னன்ட் பொருள், ஏதாவது உடன்படிக்கை பொருள், அந்த மாதிரி ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. அதனால் எப்படி நம்முடைய இருதயத்தில் இருக்குது? விசுவாசத்தினாலே நமக்குள்ளே போகுது. ஸோ இந்த விசுவாசத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுக்குள்ளே நம்ம வளர்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த விசுவாசன்றதும் ஸ்டார்டிங்கில் ஒரு எமோஷனாக இருந்தாலும், அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்? ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே. அதாவது ஊழியங்களை தாங்குவதற்காக கொடுக்கிறத பற்றி பவுல் பேசுறார். ஸோ அப்போ இது எப்படி? எந்த ஒரு நிபந்தனையினாலும் அல்ல, மனப்பூர்வமா, உற்சாகமாய், தன் மனதில் நியமித்தபடியே. ஸோ அப்போ மனசில் அவர் என்ன பண்ணுறாரு? மனதுன்னு பாருங்க, அந்த வார்த்தை தான் இருக்குது, தன் மனதில். ஸோ அந்த அதே மனசில் தான் விசுவாசமும் இருக்குது. அதே மனசில் இருந்து தான் நம்ம தேவனுக்காக இதை செய்யணும்னு சொல்லி நம்ம நியமித்து நம்ம அந்த காரியத்தை செய்கிறோம். ஸோ இது எல்லாமே, இந்த விசுவாசம், தேவனுக்கு கொடுக்கறது, தேவனுக்கு உதவி செய்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் ராஜ்யத்தை கட்டுவதற்கு உதவி செய்வது, இது எல்லாமே வந்து மனசிலிருந்து வருகிற ஒரு காரியம். ஸோ இது வந்து உணர்ச்சியின் அடிப்படையில் கிடையாது. இது உணர்ச்சியில் ஆரம்பித்தாலும் அது எப்படி நிலை வரப்படுது, அது எப்படி நிலைநிறுத்தப்படுகிறதுங்க? ஒரு தீர்மானமாக, ஒரு சுயமான ஒரு வில், ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அதில் நான் வளருகிறவனாக இருக்கிறேன். சரிங்களா? 2வது காரியம். அடுத்து 3வது பார்த்தோம், சக மனிதர்களோடு இருக்கிறதுல இந்த உணர்வுகள் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பாருங்க, எபேசியர் 6:5.
எபேசியர் 6:5. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ரிலேஷன்ஷிப்னாலே அந்த கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், அதுக்கப்புறம் எஜமான் வேலைக்காரன், இந்த மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் பவுல் வந்து இங்கே சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஆவினாலே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு விசுவாசி எப்படி பிஹேவ் பண்ணணும், அவருடைய இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு உறவில் அவர் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஒபீடியன்ஸ். ஸோ அந்த ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படிதல் எதனுடைய அடிப்படையில் இருக்குது? ஒரு இன்டலெக்ட். என்னன்னா, அந்த வேலைக்காரன் எஜமானுடைய வார்த்தையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், அவன் கேட்குறான். கேட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கீழ்ப்படியணும். இது முதலாளி சொல்லிட்டாரு, அதனால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அவன் அதை வந்து அவன் கேரி அவுட் பண்ணுறான். அதை நிலைநிறுத்தும்படி அவன் முயற்சிக்கிறான். பாருங்கள், அதுதான் எபேசியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஸோ இங்கே கமாண்டு கொடுக்குறாரு. யார்? எஜமான் வேலைக்காரனை கமாண்டு கொடுக்குறாரு. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, மனசார அதை செய்யுங்க. ஏன்னா பாருங்கள், மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகளாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய், மனம், அதை திரும்ப சொல்கிறான், மனம் அப்படின்ற வார்த்தை இங்கே இருக்குது. மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஸோ உங்களுடைய வில்லுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் மனப்பூர்வம். அடுத்ததா அதுலேயும் கேரி அவுட், உங்களுடைய சித்தத்தையும் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அட் த சேம் டைம் தேவனுடைய சித்தத்தின்படி, அதோடு உங்களுடைய வில்லும் தேவனுடைய வில்லும், உங்களுடைய சித்தமும் தேவனுடைய சித்தமும் எசைந்து போகணும், இணைஞ்சு போகணும். அதுதான் இங்கே பவுல் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார். சரிங்களா? ஸோ இதோட நம்ம இந்த டாபிக் நம்ம நிறுத்த போகிறோம். ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மனுஷனுடைய முக்கியமான ஒரு காரியம் உணர்வுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். என்னென்ன உணர்வுகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த உணர்வுகள் என்னன்றதை பார்த்துட்டு, உணர்வுகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் 3 காரியங்களுக்கு தேவைப்படுகிறது. முதலாவது மனம் திரும்புதல், அந்த நேரத்தில். அடுத்து 2வதாக கிறிஸ்துவுக்குள் வளருவதில். அடுத்து 3வதாக சக மனிதனோடு பழகுவதில் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை பார்த்து அதுக்கு வசனங்களோடு நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த செஷனில் தார்மீக விழிப்புணர்வு, மாரல் அவேர்னஸ், இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து இந்த மாதிரி டாபிக்லாம் நம்ம சர்ச்செல்லாம் பேச முடியாது. சபை ஆராதனைகளில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேச முடியாது. பைபிள் ஸ்டடியில் மட்டும்தான் பேச முடியும். ரொம்ப முக்கியமான தலைப்புகள் இது. ஆக்சுவலி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தியானிக்கிறோம். இதை தியானிக்க அந்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரியும். அப்போ மனுஷன் யார், மனுஷனை கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாக, நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம், மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் எம்மாத்திரம், மனுஷனை வந்து அவர் எவ்வளோ அழகாக நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் மனுஷனுக்குள்ளே எவ்வளவு காரியங்கள் இருக்குது பாருங்கள். உணர்வுகள், உணர்ச்சிகள், இன்டலெக்சுவல் எபிலிட்டி, இப்படி பல காரியங்கள் வந்து மனுஷனுக்குள்ளே மறைந்து இருக்கிறது. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை நேசிக்க முடியுது, தேவனை தொழுது கொள்ள முடியுது, தேவனுடைய காரியங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம தொடர்ந்து இந்த ஒரு தாட்டில் நீங்கள் இருங்க. தொடர்ந்து நீங்கள் வாசிங்க, வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீங்கள் எனக்கு ஒரு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்குறீங்க, இந்த வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் உங்களை அதிகமாக நான் நேசிக்கணும், உங்களை அதிகமாக நான் பின்பற்றணும்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். சரியா? ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலை காமுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இணைந்து இந்த நாளிலே மனிதனுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான இந்த உணர்வுகள், இந்த எமோஷன்ஸ், இது எவ்வளவு முக்கியமானது என்பதையும், ரட்சிப்பிலும் தேவனுக்குள் வளருவதிலும் நிலைத்திருப்பதிலும் இந்த காரியங்கள் எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை சாதாரணமான ஒரு 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 ஜீவனாய், அதாவது ஒரு மிருகத்தை போல நீங்கள் எங்களை உருவாக்காமல் எங்களுக்குள்ளாக கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய நோக்கம் நிறைவேறும்படியாக எங்களை ஆண்டவரே ஒரு உயர்ந்த ஒரு ஒரு ஹையஸ்ட் கிரியேஷன், சிருஷ்டிப்பில் உயர்ந்த தன்மையுடையவங்களா கர்த்தர் எங்களை உருவாக்கி உங்களுடைய ஜீவனை எங்களுக்கு தந்து உங்களுடைய ரட்சிப்பினால் எங்களை அலங்கரித்து கிறிஸ்துவுக்குள்ள வளரவும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கவும் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அழைப்பில் நாங்கள் உறுதியாக இருக்கணும்.
உணர்வுகளில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவையான உணர்வுகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு தேவையற்ற உணர்வுகள் எங்களுடைய இருதயத்தை விட்டு அகற்றிவிட்டு உமக்குள்ளாக உண்மையாய் கனி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், வார்த்தையிலே வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ அடுத்த செஷனில் நம்ம சந்திப்போம். காட் பிளஸ் யூ.